அம்மா, நீ என்ன கொல்றதுக்கு வரன்னு காலலட்சம் எனக்கு முதலையே சொல்லுச்சு. வேதாள சக்தி இருக்கிற உன்னை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஆனா என்னோட சக்தி போர் லோகவாசி நீலாம்பரிய அடைச்சி வச்சிருக்கு. இன்னொரு வழி இல்லாம அவனோட கிரீடத்தை பலவந்தமா எடுத்துக்கிட்ட. எப்படியாச்சு அவனோட பொண்டாட்டிய 2 நாள்ல கண்டுபிடிச்சி காலராட்சாவுக்கு பலி கொடுத்து முழுசா அந்த கிரீடத்தை சொந்தமாக்கிக்கிற. லோகி, ஐயோ என் புள்ள! தியானத்துல இருந்த மந்திரவாதி பாட்டி லோகி அப்படின்னு சத்தமா கத்துனதுனால ஜமரி பூமி 2 பேருமே அவங்க இருக்கிற அறைக்குள்ள போய் பார்த்தா பாட்டியோட கண்ணுல இருந்து கண்ணீர். மந்திர பாட்டி, உன் கண்ணுல தண்ணியா? என்ன ஆச்சு? எதுக்கு பைரவாசுர தாண்டவத்தை பாதியில விட்டுட்டீங்க? என்னாச்சு? லோகின்னு கூப்பிட்டீங்க. என்ன ஆச்சு லோகிக்கு அத்தை? லோகி செத்து போயிட்டான். சாகிறதுக்கு முன்னாடி அம்மானு என்னதான் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டது இப்ப வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. வேதாள கிரீடம் இருக்கிற லோக்கி எப்படி சாக முடியும்? உங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. லோக்கி உங்க பையன். லோக்கிக்கு மரணம் அசாத்தியம். ஆமா, அது நடக்காதுதான். ஆனா என் மனசுக்கு ஏதோ கெட்டதுன்னு தோணுது. ஜமரி, இந்த தடவை பைரவாசுர தீட்சைய நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிங்க. பூமி, ஜமரி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. நான் இப்பவே போய் என் புள்ள லோக்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நானும் வர அத்தை. லோக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ ஒன்னும் பயப்படாத பூமி, லோக்கிக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். ககன வாயு வேகம் பெக்க பெக்க ரை ரை, ககன வாயு வேகம் பெக்க பெக்க ரை ரை. அப்படின்னு மந்திரத்தை சொல்லி காத்துல பறந்துக்கிட்டே லோக்கிய தேடி போய்கிட்டு இருந்தாங்க. உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது நிச்சயமா இந்த வைரம் உன்னை காப்பாத்தும். எந்த விதமான நிலைமையில இருந்தும் இந்த வைரம் உன்னை காப்பாத்தும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, இந்த வைரத்தை மட்டும் கீழே போட்டுடாத. ஒருவேளை கீழே போட்டா என் உயிரை காப்பாத்த அப்படின்னு நீ இந்த வைரத்துக்கிட்ட கேட்டதா அர்த்தம். நான் சொல்றது புரியுதில்ல? பார்த்து பத்திரம். உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது நிச்சயமா இந்த வைரம் உன்னை காப்பாத்தும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுதுன்னு இருக்கும்போது லோகிக்கு மணினி சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனால முடியலனாலும் அவன் கிட்ட இருக்கிற பையில இருக்கிற 3 வைரத்துல இருந்து ஒரு வைரத்தை எடுத்து அவன் தரையில போட்டான். காத்துல கைய சுத்தி அவன் இருக்கிற இடத்த மந்திர கண்ணாடி மூலமா அவங்க அம்மாவுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா இருக்கேன்னு அம்மாவுக்கு சொல்லணும்னா அம்மா தீட்சையில இருப்பாங்க. தீட்சையை தடுக்க கூடாது. சரி, ஜமரிக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே மந்திரவாதி பாட்டி அங்க வந்துட்டாங்க. ஐயோ, தீட்சையை நடுவுலயே விட்டுட்டியாமா? என்னால தீட்சை பங்கமாயிடுச்சு. லோகி, நீ நல்லா இருக்கல, எனக்கு அது போதும். தீட்சை பரவாயில்ல, அதை மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக உயிர் போற மாதிரி இப்படி நீ கத்துன? லோகி நடந்த எல்லாத்தையுமே மந்திரவாதி பாட்டி கிட்ட சொல்லி, குள்ள பேய பூன பிசாச அடிச்சு வச்சுட்டாங்க. என்னோட வேதனை சக்தி அவங்க முன்னாடி வேலை கொஞ்சம் கூட செய்யவே இல்லை. பேத்தாளா பாத்தாளா வீத்தலா தலா தலா அப்படிங்கிற யாராலையும் தெய்வசக்தி முன்னாடி நிக்க முடியாது. நீ சொல்றபடி பார்த்தா அந்த மந்திரவாதி வித்ரஜலா அடிச்சிருக்கிறவங்க புவரலோகத்துல சாதாரண மனுஷங்க. ஆனா அப்படிப்பட்ட சாமானியர்களுடைய தாலி முன்னாடி கூட நம்ம வேதாள சக்தி நிக்க முடியலன்னா நிச்சயமா அந்த புவரலோகம் தேவலோகம்தான். அந்த சக்திக்கு முன்னாடி வேற எந்த ஒரு தீய சக்தியாலையுமே நிக்க முடியாது. அதனாலதான் அந்த வித்ரஜலா அந்த சக்தியை அடையணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு தெரியாதது ஒண்ணு இருக்கு. தெய்வ சக்திய எவனாலையுமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த கிரீடம் அவனுக்கு சொந்தமாகும்னு அவன் நினைக்கிறானே, அது அவனுடைய கற்பனை. அதோட சக்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் துடிச்சு துடிச்சு அழியத்தான் போறான். பாவம், அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படிமா நம்ம ஆட்கள் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? அதுவும் இல்லாம மல்லினி பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்க.
நிச்சயமா அவன் கிட்ட இருந்து நம்ம ஆட்களையும் மணினியையும் நம்ம காப்பாத்தலாம். அவனை அப்படியே விட்டுட்டா எல்லாருக்கும் ரொம்பவும் ஆபத்து. இப்போ என்ன பண்றதுமா? முதல்ல அவன் இருக்கிற இடத்துக்கு போகலாம் வா. அப்படி ரகசியமா பாட்டியும் லோக்கியும் அவன் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. காலரட்ச பாதுகாப்புல போரலோகத்தை சேர்ந்த நீலாம்பர் அங்க அடப்பட்டிருந்தான். அதே மாதிரி பூனை பேய்க்குள்ள பேய் 2 பேருமே சக்தி எல்லாத்தையுமே இழந்து கூண்டுக்குள்ள பாவம் மிதந்துகிட்டு இருந்தாங்க. லோக்கி கவனிச்சியா? வித்ரஜாலா தலையில கிரீடம் இருக்கு. அதாவது அவன் போரலோகத்தோட கிரீடத்தை அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஆனா அந்த போனலோக மாசி மணிய என் புருஷ உயிரே போனாலும் கூட தானமா கொடுக்க மாட்டேன்னு அவ சொன்னா. அதனால இவனே பலவந்தமா அதை எடுத்திருப்பானா? இருக்கலாம். ஆனா அந்த கிரீடம் அவன் தலையில இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, நான், நீ, ஜமரி, பூமி, கடைசியில நிஷாச்சரா வந்தாலும் கூட அவனை நம்மளால நிச்சயமா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என்ன பண்றதுமா? வேற வழியே இல்லையா? தெய்வ சக்தி கூட போராடுற சக்தி நம்மள யாருக்குமே இல்ல. அந்த வித்ரஜாலாவுக்கு அந்த தெய்வ சக்தி தான் கிடைச்சிருக்கு. அவ என்ன சொன்னான்னா, ஒருவேளை போலோக கிரீடத்தை பலவந்தமா எடுத்துக்கிட்டா, ஏமாத்தி எடுத்துக்கிட்டா, அந்த கிரீடம் யார்கிட்ட இருக்கோ அவங்க 3 நாட்களுக்குள்ள மண்டை வெடிச்சு செத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த கிரீடத்துக்கு முதலாளி யாரோ அவங்களும் கூட 3 நாட்களுக்கு அப்புறம் முழுசா மனுஷனா மாறி எப்பவுமே பூலோகத்துக்கு போகவே முடியாம நரகத்தை அனுபவிச்சு செத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா இனி நம்ம நேரத்தை வீணாக்காம மணினிய பார்த்தாகணும் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் யாருக்கும் தெரியாம அங்கிருந்து காத்துல மிதந்துக்கிட்டே திரிலோக்பூருக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள இருண்டு போனதுனால ஊரே அமைதியா இருந்துச்சு. திருநேத்திர சிலை இருக்கிற மண்டபத்துக்கிட்ட லோக்கியும் பாட்டியும் இறங்குனாங்க. மலினி, உன் உதவி எங்களுக்கு வேணும், தயவு செஞ்சு வெளியே வா அப்படின்னு சொன்னதும் திருநேத்திர சிலை தானாகவே திரும்பிச்சு. நடந்தது எல்லாத்தையுமே மணினி கிட்ட விவரமா சொன்னான். நான் தான் சொன்னல, என் புருஷன் நீலாம்பர் எக்காரணத்து கொண்டு அவருடைய கிரீடத்தை அவரா கொடுத்துருக்க மாட்டாரு. அவனாதான் வலுக்கட்டாயமா அந்த கிரீடத்தை அவன் தலையில வச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னும் 3 நாள்ல அந்த கிரீடத்தை அவன் வலுக்கட்டாயமா பிடுங்கி தலையில வச்சதுனால கிரீடத்தோட சேர்ந்து அவன் தலையும் வெடிக்க போகுது. நீ சொல்றபடி அந்த வித்ரஜலா உன் புருஷக்கிட்ட இருக்கிற கிரீடத்தை வலுக்கட்டாயமா பிடுங்கி அவன் தலையில வச்சிருந்தா உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு இன்னும் அதிகமா நம்ம கிட்ட நேரம் இல்லை. ஆமா, ஏற்கனவே ஒரு சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. இன்னும் 2 சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அந்த கிரீடத்தை அவரு வாங்கிக்கலன்னா அதுக்கப்புறம் நானும் அவரும் எப்பவுமே இங்கேயே தான் இருக்க வேண்டி இருக்கும். நானும் அவரும் எங்க உலகத்துக்கு போக முடியாது. நான் இதே மாதிரி ஆன்மாவோட உருவத்துல இந்த சிலைக்குள்ளேயே தான் அடப்பட்டு இருக்கணும். அவரு சாதாரண மனுஷனா மாறி கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாரு. இப்போ என்ன பண்றது? உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு வழியுமே தெரியலையே. வேதாள சக்தியால வித்ரஜலாவை எதிர்க்க முடியாது. உங்க புருஷனை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி கூட கிடைக்கவே இல்லை. ஒரு வழி இருக்கு. ஏன் கிரீடத்தை உனக்கு நான் கொடுக்கறேன். 3 நாட்களுக்குள்ள இந்த கிரீடத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்துட்டனா எனக்கும் எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகாது. அப்படின்னா இப்போ வித்ரஜாலா கூட உன் புருஷ கிரீடத்தை 3 நாட்களுக்குள்ள உன் புருஷனுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? ஒருவேளை என் புருஷன் வித்ரஜாலாவுக்கு அவரே விரும்பி எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம சுய நினைவோட அந்த கிரீடத்தை கொடுத்திருந்தா 3 நாட்களுக்கு அப்புறம் அது திரும்பி கொடுக்கும்போது யாருக்கும் எதுவும் ஆகாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த வித்ரஜாலா என் புருஷன்கிட்ட இருந்து அந்த கிரீடத்தை பிடுங்கிதான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுது. அந்த கிரீடத்தை சொந்தமாக்கிக்கணும்னா அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். அந்த கிரீடத்துக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க இன்னொருத்தங்களுக்கு மனசார கொடுக்கும்போது தான். ஆமா, அந்த கிரீடத்தை கொடுத்த அடுத்த நொடி போரலோக சக்திகளையும் நாங்க இழந்துடுவோம். அம்மா, நம்மளுக்கு நேரமே இல்ல, வா போய் வித்ரஜாலாவை ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு மணினியோட கிரீடத்தை வாங்கி மந்திரவாதி பாட்டி கூட சேர்ந்து லோக்கி கிளம்புனா. மணினியோட கிரீடத்தை வச்ச உடனேயே லோக்கிக்கு பல விதமான சக்திகளும் வந்துச்சு. கூடவே வேதாள சக்தியும் துணையா இருந்துச்சு. லோக்கி அவனுடைய சக்தியால அந்த வித்ரஜாலாவை கொஞ்சம் கொஞ்சமா தோற்கடிச்சிட்டான். லோக்கியோட சக்திக்கு முன்னாடி அந்த வித்ரஜாலாவால எதுவுமே செய்ய முடியல. அவனுடைய கிரீடமும் கீழே விழுந்துருச்சு.
நீலாம்பர் அவனுடைய கிரீடத்தை தலையில வச்ச உடனே அவனுக்கு சக்திகள் வந்துருச்சு. மணினி எழுந்த அவளுடைய தாலிய வித்ரஜாலா எரிஞ்சு போயிருந்த சாம்பலுக்குள்ள இருந்து எடுத்து பாட்டி நீலாம்பர் கிட்ட கொடுத்தாங்க. எல்லாருமே காத்துல பறந்துகிட்டு அங்கிருந்து திரிலோக்பூருக்கு வந்து சேர்ந்தாங்க. நீலாம்பர் மணினியோட கழுத்துல தாலிய போட்ட உடனே அவளுக்கு அவளுடைய உடம்பு கிடைச்சிருச்சு. உன் உயிரை பணைய வச்சு எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச இந்த உதவிய என் ஜன்மத்துல நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்ன கூப்பிடு லோக்கி, நிச்சயமா உனக்கு நான் உதவி செய்வேன். லோக்கி, நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? சாபப்பட்டு பேயா மாறின என் பொண்டாட்டி யார் கொல்ல சொன்னாங்க? என் பொண்டாட்டி பூமி அவ இழந்த இளமைய எடுத்துட்டு வர்றதுக்கு வாயின மகர்ஷிக்காக தேடிக்கிட்டே வந்த. அப்பதான் என்னன்னு தெரியாம இந்த மண்டபத்துல மனிதனை பார்த்து என் நண்பன் ஒரு விசித்திரமான பூனையா மாறிட்டான். அப்படி நடந்த எல்லாத்தையுமே நீலாம்பர் கிட்ட லோக்கி சொன்னான். அப்படின்னா உனக்கு வாயின மகர்ஷி தேவைப்படுறாங்களா? ஆமா, அவங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். உண்மைதான், வாயின மகர்ஷி ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். ஆனா அவரை நெருங்கி யாராலையுமே போக முடியாது. அவருடைய மூச்சு காத்து விஷம். அவருடைய மூச்சு காத்து அவரை சுத்தி 300 அடி வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு வளையமா இருக்கும். அதனாலதான் அவரை போய் பார்க்கறது யாராலையுமே முடியாது. அப்படின்னா வாயின மகர்ஷி எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னால என் தாலியை கழுத்துக்கு வந்த உடனேயே என்னுடைய சக்திகள் எல்லாமே எனக்கு வந்துடும். அதனால எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப வாயின மகர்ஷி இருக்கிற இடமும் எனக்கு தெரியும். ஆனா அவர் பக்கத்துல கூட உங்களால போக முடியாது. அதே மீறி நீங்க போனா நீங்க செத்து போயிடுவீங்க.